மாதா தொலைக்காட்சியின் இணையதங்களை அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் போஸ்கோ. இது மாதா தொலைக்காட்சியின் ஜீசஸ் பஞ்ச். நேர்களை இன்றைக்கான இறைவார்த்தை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 12 இறைவசனம் 36. ஒளியை ஏற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது ஒளியை சார்ந்தவர்களாய் ஆவீர்கள் என்ற ஒரு அருமையான இறைவார்த்தை. இங்க ஒளியா இருக்கக்கூடிய நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இறைவன், அவரை ஏற்றுக்கிட்டா நம்முடைய வாழ்க்கையும் ஒளியாய் மாறும் என்ற ஒரு அருமையான இறைவார்த்தை. இந்த இறைவார்த்தையை நம்முடைய அன்புள்ளங்கள் எப்படி சொல்றாங்கன்னு பார்க்கலாம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். அம்மா வணக்கம். வணக்கம். உங்க பேரு? ஜெயந்தி. ஜெயந்தி அம்மா இனிதீங்களே இன்றைக்கான இறைவார்த்தை சொல்ல போறாங்க. சொல்லுங்கம்மா. ஒளியை ஏற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது ஒளியை சார்ந்தவர்களா இருப்பீர்கள். இங்க ஒளிங்கிறது கடவுளை குறிக்குது. நாமும் உலகிற்கு ஒளியா இருப்போம். அப்படியே போய் பிளைட் பிடிக்க போறாங்க நினைக்கிறோம்மா. சூப்பர்மா. அப்ப கடவுள் தான் ஒளின்னு சொன்னீங்க, அப்ப நாமும் உலகிற்கு ஒளியா இருப்போம். சூப்பர், அழகா சொன்னீங்க. தேங்க்யூமா. அம்மா வணக்கம். வணக்கம். பேருமா? மெட்டில்டா. மெட்டில்டா அம்மா இனிதீங்களே ரொம்ப அழகா இன்றைக்கான இறைவார்த்தைய சொல்ல போறாங்க. சொல்லுங்கம்மா. ஒளியை ஏற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது ஒளியை சார்ந்தவர்களாக இருப்பீர்கள். சூப்பர்மா. ஏன்னா இயேசு இறைவன் ஒளியாக இருக்கிறார். ஒளி. ஓகே, இறைவன் அந்த ஒளியால் இந்த உலகம் நடந்து கொண்டு இருக்கிறது. அப்ப நம்ம ஏற்றுக்கொண்டோம்னா அவர் வழியில நம்ம நடப்போம். சூப்பர், பயங்கரமா ஒரு மெசேஜ் கொடுத்துக்கிறீங்கம்மா. தேங்க்யூ அம்மா. வணக்கம். வணக்கம். பேருமா? ராஜாத்தி. ஓ, ராஜாத்தி அம்மா, ரொம்ப அழகான பேரு. சோ இனிதீங்களே இன்றைக்கான இறைவார்த்தையை ராஜாத்தி அம்மா சொல்ல போறாங்க. சொல்லுங்கம்மா. ஒளியை ஏற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது நீங்கள் ஒளியின் மக்களா இருப்பீர்கள். சூப்பர். ஒளி இருக்கும் இடத்தில் இருளுக்கு இடமில்லை. ஒளியை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் எப்பொழுதும் ஆண்டவருடைய ஒளியிலே நடப்பார்கள். சூப்பர். அங்க இருள்னு சொன்னீங்கல்ல, இருள் நீங்க என்னவா நினைக்கிறீங்க? இருள் என்கிறது பாவம். பாவம் என்கிற வழியில நம்ம நடக்காமல் ஆண்டவரை இருக பற்றி கொள்ளும் போது ஆண்டவருடைய மக்களாய் அவருடைய ஒளியிலே நம்ம நடப்போம். சூப்பர்மா, பயங்கரமா சொன்னீங்க. தேங்க்யூ அம்மா. வணக்கம். வணக்கம். பேருமா? என் பேர் மர்சி. மர்சி அம்மா இனிதீங்களே ரொம்ப அழகா இன்றைக்கான இறைவார்த்தை அவங்களுடைய ஸ்டைல சொல்ல போறாங்க. சொல்லுங்கப்பா. ஒளியை ஏற்றுக்கொள்ளுங்கள், அப்போது நீங்கள் ஒளியின் மக்களா இருப்பீர்கள். சூப்பர், அழகா ஆக்ஷனோட சொல்லியிருக்கிறீங்க அம்மா. அந்த ஒளின்றதை நீங்க யாரா நினைக்கிறீங்க? என்னோட இயேசுதான் ஒளி. உங்களோட இயேசு, நம்மோட இயேசு. சூப்பர். அவரை ஏற்றுக்கொண்டா என்ன நடக்கும் நமக்கு? எனக்கு செய்யற எல்லாமே நல்லதா தான் நடக்கும். எல்லாமே நல்லதா தான் நடக்கும். சூப்பரா சொன்னீங்கம்மா. தேங்க்யூ. அம்மா வணக்கம். வணக்கம். உங்க பேருமா? லீலாமா. லீலாமா, ரொம்ப மகிழ்ச்சி உங்களை சந்திச்சதுல. ஒரு இன்றைக்கான இறைவார்த்தை நீங்க சொல்ல போறீங்க. சொல்லுங்க. ஒளியை ஏற்றுக்கொள்ளுங்கள், நீங்கள் ஒளியா என்றும் வாழ்வீர்கள். வாவ், அந்த இறைவசனத்தையே உங்களுடைய பாவனையில அழகா சொல்லி இருக்கிறீங்க. ஒளியை நீங்க ஏற்றுட்டு இருக்கிறீங்களா? இந்த வாழ்க்கையில ஒளியா இருந்த கடவுள் எப்படி அனுபவிச்சுக்கிறீங்கம்மா? ஒளியினால் தான் இந்நாள் வரை ஆண்டவரை ஆசீர்வதித்து வருகிறார். சூப்பர், பயங்கரமா சொன்னீங்கம்மா. நன்றிமா. தேங்க்யூமா. அம்மா வணக்கம். வணக்கம். உங்க பேருமா? பூவல் ராயர் மெர்சி. சூப்பர்மா. இன்றைக்கான இறைவார்த்தை பயங்கரமா சொல்லுங்க. ஒளியை ஏற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது நீங்கள் ஒளியின் மக்களாக வாழ்வீர்கள். சூப்பர்மா. இந்த இறைவார்த்தை எப்படி ஃபீல் பண்றீங்க? எப்படி? அதாவது நம்ம சென்ற இடத்துல எல்லாம் ஒரு ஒளியா இருக்கணும். மற்றவர்களுடைய இருத்துல இருக்கிற இருளை நீக்கக்கூடிய ஒளியின் சாயலாக இருக்கணும். சூப்பர்மா, பயங்கரமா சொல்லிருக்கீங்க. தேங்க்யூ. என் அன்புள்ளங்களே, இன்றைக்கான இறைவார்த்தையை நம்முடைய அன்பு தாய்மார்கள் ரொம்ப அழகா சொன்னாங்க. அப்படிதான் சொல்லலாம். மீண்டும் மற்றொரு புதிய இறைவார்த்தையுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை அன்போடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். இது மாதா தொலைக்காட்சியின் ஜீசஸ் பஞ்ச்.